கனமழை காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாவேந்தரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாவேந்தர், தொடர் கனமழை காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ள காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. தொடர் மழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி வெள்ளம் போல் காட்சி அளிக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா கடற்கரையினுடைய மணற்பரப்பை தான் பார்க்கிறோம். இந்த மணற்பரப்பு முழுமையாக கடற்கரையிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒன்று. இத பாத்தீங்கன்னா செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு கடல் போன்ற ஒரு காட்சி அளிக்கிறது. மழைநீர் முழுவதுமாக இந்த கடற்பரப்பில் நிறைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இது ஒரு ஏரி போல் காட்சி அளிக்கிறது. இந்த பகுதிகளில் இதுவரை இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான வேலை இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த சாலையிலும் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இங்க தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலால் இங்க வழக்கமாக நடைபெறக்கூடிய அந்த பல இங்க நடைபயிற்சி மேற்கொள்ளுவாங்க. அந்த நடைபயிற்சியும் நடைபெறாம இருந்திருக்கு. தொடர்ச்சியாக அந்த காமராஜர் சாலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலை மட்டுமல்லாமல் இந்த மணற்பரப்பு, கடற்கரை மணற்பரப்பு முழுவதுமாக மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சிறு வணிகர்கள் கடைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்போ அந்த முழுமையான அந்த சிறு வணிகர்களுடைய கடைகள் அனைத்தும் இந்த நீரில் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக இருந்தாலும், இந்த பகுதிகளில் இதற்கு முன்பு மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக மாநகராட்சியின் சார்பில் ராட்சத ஜேசிபியை பயன்படுத்தி அந்த மணற்பரப்பை விலகக்கூடிய செயல் என்பது நடைபெற்று இருக்கும். தற்போது அந்த செயல் இல்லாததுனால முழுமையாக அந்த பகுதிகளில் தண்ணீரால் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கடல் போலோ அல்லது ஏரி போலோ காட்சி அளிக்கக்கூடிய காட்சி மிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் ஏராளமான குழந்தைகள் செல்வது வழக்கம். நம்ம காட்சி பார்க்கலாம். அந்த பகுதிகளில் குழந்தைகள் சென்று விளையாடி வராங்க. அந்த பகுதிகளில் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அஞ்சக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.